அன்பான இனிய பெரிய உறவுகளே, கிளார் அடிக்கும். நான் வெளியில தான் உட்காந்துருக்கேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், தயவு செய்து வருங்காலம் கண்டிப்பாக மூச்சு காற்றுக்காக பிச்சை எடுக்க போகுது. சரிங்களா? எங்கே பார்த்தாலும் மரங்கள் இல்லை. அந்த கட்டடம் கட்டியிருக்காங்க, இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. அதே சமயம் எங்கள் கடை தெரியாது, அது பண்ணாது இது பண்ணாதுன்னு எத்தனையோ பேர் வச்சுட்டு போன மரத்தை கூட அழுங்காமல் அது சிறுசாக இருக்கையிலேயே கிள்ளி எடுத்துருக்குறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இத்தனைக்கா 2 மழை விட்டுருக்கணும். அதாவது சித்திரை பிறந்த உடனே பிறந்ததுக்கு ஒரு மழை, அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஒரு மழை வந்திருக்கணும். சரிங்களா? 2 மழை வந்திருக்கும். பொதுவாக அது ஒரு வாரத்தில் 2 மழை வந்திருக்கணும். அந்த மாதிரி மழை வரல. சரிங்களா? நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் எந்தெந்த ஒரு சிலர் ஞாபக சக்தி நிறைய இருக்கும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஆமாம், அந்த சித்திரையில் அந்த டைமில் மழை வந்தது, இந்த டைமில் மழை வந்ததுன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன். எனக்கெல்லாம் பெரிய வசதியோ அல்லது ஒரு விதமான அதிகாரப்பூர்வமான விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த மாதிரி தன்மை, அந்த மாதிரி அதிகாரப்பூர்வம் தாராளமாக நம்ம சொன்னால் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமாக இருக்கிறவங்க காதுகளுக்கு இது போய் சேர்ந்தால் இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். தயவு செய்து மரங்களை காப்பாற்றுங்க. மரங்கள் இல்லாதனால வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. காற்றழுத்த தாழ்வு, நம்மளுக்கு தேவையான காற்று மேலே போய் அந்த மேகங்களை களைச்சி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு மழையே வரும். சரிங்களா? அதுக்கு தேவையான காற்றே சுழற்சிக்கு இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப ரிஸ்க்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அப்துல் கலாம் ஐயா அன்றைக்கே மரம் வளர்க்குறதோட இதில் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுத்தாரு. விவேக் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகரும் அதே மாதிரி அப்படி தான், மரம்னா விவேக், விவேக்னா மரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு போனாங்க. நாம் என்ன செய்துட்ருக்கோங்கிறது தெரியல. நிச்சயமாக என்னுடைய வளர்ச்சிகள் வரும்போது கண்டிப்பாக இருக்கிற இடம் சுற்றுச்சூழல்களில் நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய மரங்கள் வைப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறது, நிறையா பேர் ஆர்வலர்கள் நிறையா இருக்கீங்க. தயவு செய்து மரங்களை வைங்க. அந்த மரத்தை வச்சுட்டு போட்டு வந்துடாதீங்க, அவங்க கிள்ளி எடுத்துருவாங்க. தயவு செய்து அதை பாதுகாத்து அதை வளர்த்து ஒரு இடத்துக்கு பெரிய நிழல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பெருமையோடு இது பண்ணிக்கிங்க. அதே சமயம் கரண்ட்டு கம்பம் இருக்குது, அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அந்தந்த டைமுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு வெட்டி விட்டு ஓர்ஸ் பண்ணி நீங்கள் அதை பாதுகாத்து காலாகாலத்துக்கு அந்த பொறுப்பு இன்னொருத்தர் கையில் ஒப்படைச்சி கொடுங்க. தயவு செய்து மரங்களையும் வளங்களையும் காப்பாற்றுங்க. மரம் இல்லைன்னாக்கா மனிதன் கிடையவே கிடையாது. அவன் ரொம்ப அரக்கனாயிடுவான். அப்புறம் நடக்காத கொடுமைகளில் நடக்க ஆரம்பிக்கும். என்னென்னா காற்றுங்கிறது நம்மளுக்கு இருக்கிற ஒரு விதமான சங்கடங்களை குளிர்விக்கிறதுக்கு தான் இருக்குது. புரிஞ்சுக்க.